ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அரசு அதிகாரம் அகாடமி. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியும் ட்ரெயினர் சபைக்கும் ஃப்ரீ கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அதேமாதிரி ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் கொண்டு போயிட்டுருக்கோம். ஜாயின் பண்ண விருப்பம் நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணிங்க. நம்ம டெஸ்ட் எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒவ்வொரு கொஸ்டினாக சொல்லுவேன். அதுக்கான ஆன்சர் ஒரு 5 செகண்ட் டைம் கொடுத்து சொல்லிடுவேன். அந்த 5 செகண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஸ்டினை பாஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஆன்சர் நோட் பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து ஆன்சர் சொன்னதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ணிவிட்டு நான் எல்லா கொஸ்டின் சொல்லி முடிச்சோன்னா எத்தனை கொஸ்டின் கரெக்டுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணால் போதும். வீடியோக்குள்ளே வரலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். மீனோடு நெற்குவை இது எந்த நூலின் அடிகள்? மீனோடு நெற்குவை இது எந்த நூலின் அடிகள் அப்படின்றதான் கேள்வி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஆன்சர் பார்த்தாலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா புறநானூறு. ஆப்ஷன் ஏ புறநானூறு நோட் பண்ணிக்கங்க. செகண்ட் கொஸ்டின் பார்த்தலாம். வடமாட கோவில் பகவர்க்கு ஒன்றியல் இது யாருடைய அடிகள்? செகண்ட் கொஸ்டின். வடமாட கோவில் பகவர்க்கு ஒன்றியல் இது யாருடைய அடிகள் அப்படின்றதான் கேள்வி. ஓகே, ஆன்சர் பார்த்தாலாம். செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா திருமூலர் நோட் பண்ணிங்க. ஆப்ஷன் பி திருமூலர். தேர்ட் கொஸ்டின். எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. அல்லின் எதிர்ச்சொல் அப்படின்றதான் கேள்வி. எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக அல். ஓகே, ஆன்சர் பார்த்தாலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா பகல். அல்லோட எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா பகல். அல்னா இரவு நோட் பண்ணிக்கங்க. அல்லின் பொருள் பார்த்தீங்கன்னா இரவு, எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா பகல். நான்காவது கொஸ்டின். செயின்ட் கலைச்சொல் தருக. செயின்ட் கலைச்சொல் தருக. செயின்ட் கலைச்சொல். ஓகே, ஆன்சர் பார்த்தாலும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஞானி நோட் பண்ணிக்கங்க. ஞானி. ஐந்தாவது கொஸ்டின். தமிழ் நமக்கு உயிர் போன்றது இது ஒத்தல் பொருளில் வந்துள்ளது. இது இரண்டாம் வேற்றுமை. கூற்று சரியா தவறா? தமிழ் நமக்கு உயிர் போன்றது இது ஒத்தல் பொருளில் வந்துள்ளது. இது இரண்டாம் வேற்றுமை ஆகும். கூற்று சரியா தவறா? ஐந்தாவது கொஸ்டின். ஓகே, ஆன்சர் பார்த்தாலும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று சரி நோட் பண்ணிக்கங்க. கூற்று சரி. ஆறாவது கொஸ்டின். உயிர்மை நெட்டெழுத்து எத்தனை இருக்கிறது? எப்படி பாருங்க, உயிர்மை நெட்டெழுத்து எத்தனை இருக்குது அப்படின்றதான் கேள்வி. ஆறாவது கொஸ்டின். ஆன்சர் பார்த்தாலாம். உயிர்மை நெட்டெழுத்து மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்றதான் கேள்வி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 126. 126. ஏழாவது கொஸ்டின். பொறுத்துக. இக்கு இங்கு நாவின் இடை அன்னத்தின் இடை அது மாதிரி கொடுத்துருக்காங்க. பொறுத்துக கேட்டிருக்காங்க. இச்சு இஞ்சு நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடி. இட்டு எண்ணு நாவின் முதல் அன்னத்தின் அடி. இத்து இந்து நாவின் நுனி அன்னத்தின் நுனி. ஓகே, ஏழாவது கொஸ்டின். ஆன்சர் பார்த்தாலாம். இக்கு இங்கு பார்த்தீங்கன்னா நாவின் முதல் அன்னத்தின் அடி. எப்படின்னு பாருங்கள். இக்கு இங்கு நாவின் முதல் அன்னத்தின் அடி. ஓகே, இச்சு இஞ்சு பார்த்தீங்கன்னா நாவின் இடை அன்னத்தின் இடை. ஓகே, இட்டு இன்னு பார்த்தீங்கன்னா நாவின் நுனி அன்னத்தின் நுனி. இத்து இந்து பார்த்தீங்கன்னா நாவின் நுனி அன்னத்தின் இடை. சாரி, மேல்வாய் பல்லின் அடி. ஆப்ஷன் பி நோட் பண்ணிக்கங்க. ஆப்ஷன் பி. எட்டாவது கொஸ்டின். உயிரும் நீ மெய்யும் நீ ஓங்கும் அறமாம் பயிரும் நீ இன்பம் நீ அன்பு தருவும் நீ என்ற அடிகளின் ஆசிரியர். உயிரும் நீ மெய்யும் நீ ஓங்கும் அறமாம் பயிரும் நீ இன்பம் நீ அன்பு தருவும் நீ என்ற அடிகளின் ஆசிரியர். எய்த்து கொஸ்டின். ஆன்சர் பார்த்தாலும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா அரங்கன். ஆப்ஷன் பி அரங்கன். ஒன்பதாவது கொஸ்டின். கல்வெட்டுகள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன? கல்வெட்டுகள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றது அப்படின்றதான் கேள்வி. நைன்த் கொஸ்டின். ஆன்சர் பார்த்தாலும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா கிமு 3ஆம் நூற்றாண்டு. கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல். 10வது கொஸ்டின். நீள் உழைப்பு. நீள் உழைப்பு. 10வது கொஸ்டின். நீள் உழைப்பு. ஆப்ஷன் டி நீள் ப்ளஸ் உழைப்பு. ஆப்ஷன் டி நீள் ப்ளஸ் உழைப்பு. பால் ப்ளஸ் ஊரும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். பால் ப்ளஸ் ஊரும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். 11வது கொஸ்டின். பால் ப்ளஸ் ஊரும் சேர்த்து எழுதுக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பால் ஊரும். ஆப்ஷன் பி பால் ஊரும். அடுத்த கொஸ்டின். 12வது கொஸ்டின். வழியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று என்ற குறளில் இடம்பெற்றுள்ள அணி யாது? வழியின் நிலைமையாம் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று என்ற குறளில் இடம்பெற்றுள்ள அணி. 12வது கொஸ்டின். ஓகே, ஆன்சர் பார்த்தாலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இல்பொருள் ஓமையணி. நோட் பண்ணிக்கங்க. இல்பொருள் ஓமையணி. 13வது கொஸ்டின். பொறுத்துக. நித்தம் நித்தம் திட்டு முட்டு சுண்ட பேணுவையில். ஓகே, ஆன்சர் பார்த்தாலாம். நித்தம் நித்தம்னா நாள்தோறும். திட்டு முட்டுனா பார்த்தீங்கன்னா தடுமாற்றம். சுண்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்கு. எப்படி பாருங்க, நன்கு.
சுண்டன நன்கு பேணுவியல் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பாதுகாத்தல். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. 14வது கொஸ்டின். 14வது கொஸ்டின். கீழுள்ள கூற்றுகளில் எந்த கூற்றானது சரி? கூற்று 1 பார்த்தீங்கன்னா சூடான பாத்திரத்தை தொட்டால் உடனே கையை விலக்கிக் கொள்வது மேல் இடத்துக்கு தகவல் போய் ஆணை வருவதற்கு காத்திருக்க முடியாது. ஓகே. பரதநாட்டியம் ஆடு இவற்றுக்கும் மேலிடத்துக்கு தகவல் போய் ஆணை வருவதற்கு காத்திருக்க முடியாது. ஓகே. எப்படின்னா பார்த்தீங்கன்னா 2 கூற்றுமே பார்த்தீங்கன்னா சரி. எப்படின்னா பரதநாட்டியம் ஆடுறதுக்கு பார்த்தீங்கன்னா மேலிடத்துக்கு போய் நம்ம தகவல் போய் வருவது காத்திருக்காம தான் எல்லாமே அண்ட் ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் போடுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூடான பாத்திரத்தை நம்ம தொட்டோன்னே பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் மூளைக்கு போனதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியணும்னு இல்லை, ஏன்னா கண்ணு பார்க்குது அப்படின்றப்ப நம்ம ஈஸியாக எடுத்துருவாங்க. ஓகே. 15வது கொஸ்டின். கல்வி என்பது மெய்மையை தேடும் ஒரு நெறிமுறை என கூறியவர் யார்? கல்வி என்பது மெய்மையை தேடும் ஒரு நெறிமுறை என கூறியவர் யார்? 15வது கொஸ்டின். 15வது கொஸ்டின். ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி பண்டிட். 16வது கொஸ்டின். அன்புடைமை ஆன்ற குடிபிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு இது எந்த அதிகாரத்தின் கீழ் வருகிறது? அன்புடைமை ஆன்ற குடிபிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு இது எந்த அதிகாரத்தின் கீழ் வருகிறது? 16வது கொஸ்டின். ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா பண்புடைமை. ஆப்ஷன் சி பண்புடைமை. 17வது கொஸ்டின். கீழுள்ள கூற்றுகளில் எந்த கூற்றானது சரி? காமராஜர் பதவியை துறந்தார் இது அழித்தல் என்னும் பொருள் வருகிறது. தமிழ் நமக்கு உயிரை போன்றது இது ஒத்தல் என்னும் பொருள் வருகிறது. 2 கூற்றுல எந்த கூற்று சரி அப்படின்றதான் கேள்வி. ஓகே. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2. 2வது கூற்று தான் பார்த்தீங்கன்னா சரி. ஃபர்ஸ்ட் கூற்று தவறு. 18வது கொஸ்டின். செய்யுள் அடிகளையோ பொன்மொழிகளையோ குறிப்பிடும் இடங்களில் எந்த குறி பயன்படுத்த வேண்டும்? செய்யுள் அடிகளையோ பொன்மொழிகளையோ குறிப்பிடும் இடங்களில் எந்த குறி பயன்படுத்த வேண்டும்? 18வது கொஸ்டின். ஆன்சர் பார்த்தலாம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரட்டை மேற்கோள் குறி. 19வது கொஸ்டின். கல்வி என்பது மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறை என கூறியவர் யார்? கல்வி என்பது மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறை என கூறியவர் யார்? 19வது கொஸ்டின். 19வது கொஸ்டின். ஆன்சர் பார்த்தலாம் விஜயலட்சுமி பண்டிட். நோட் பண்ணிக்கங்க விஜயலட்சுமி பண்டிட். 20வது கொஸ்டின். பொறுத்து கொடுத்துருக்காங்க. நிறை, பொச்சாப்பு, மையல், இகல். 20வது கொஸ்டின். ஆன்சர் பார்த்தலாம் நிறைனா பார்த்தீங்கன்னா மேன்மை. பொச்சாப்பு அப்படின்னா பார்த்தீங்கன்னா சோர்வு. பொச்சாப்புனா சோர்வு. மையல்னா விருப்பம். இகல்னா பகை. நோட் பண்ணிக்கங்க. இகல்னா பகை. நோட் பண்ணிக்கங்க. ஓகே. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. நோட் பண்ணிக்கங்க. 21வது கொஸ்டின். இல் என்னும் உருபு 5ஆம் வேற்றுமையிலும் 7ஆம் வேற்றுமையிலும் வரும். இடப்பொருளில் வந்தால் 7ஆம் வேற்றுமை, நீங்கள் பொருளில் வந்தால் 5ஆம் வேற்றுமை. 21வது கொஸ்டின். ஆன்சர் பார்த்தலாம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரண்டும் சரி. நோட் பண்ணிங்க இரண்டும் சரி. 22வது கொஸ்டின். மத்து பிளஸ் தளம் மத்தளம் ஆனது என கூறியவர் யார்? மத்து பிளஸ் தளம் மத்தளம் என ஆனது என்று கூறியவர் யார்? 22வது கொஸ்டின். ஆன்சர் பார்த்தலாம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா அடியாருக்கு நல்லார். ஆப்ஷன் பி அடியாருக்கு நல்லார். 23வது கொஸ்டின். வாளியிலே மாக்கரைச்சு வாசலெல்லாம் கோலம் போட்டு இந்த அடிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? 23வது கொஸ்டின். ஆன்சர் பார்த்தலாம் ஆன்சர் ஆப்ஷன் சி பழந்தமிழ வழிபாட்டு மரபுகள். 24வது கொஸ்டின். மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தேவாரம் ஆகும். இதில் குறிப்பிடப்படும் மூவருள் பொருந்தாதவர் யார்? மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தேவாரம் சொல்லியிருக்காங்க. இதில் குறிப்பிடப்படும் மூவருள் பொருந்தாதவர் யார் அப்படின்றதான் கேள்வி. 24வது கொஸ்டின். ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர் தான் பொருந்தாதவர். மற்ற மூன்றும் பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர், சுந்தரர், திருநாவுக்கரசர் பார்த்தீங்கன்னா மூவர் தேவாரத்தின் பாடியவர்கள். நோட் பண்ணிங்க. 25வது கொஸ்டின். இறைகடியன் என்றுரைக்கும் இன்னாச்சொல் வேந்தன் உரைகடிகி ஒன்றி கொள்ளை கெடும். இக்குறட்பாவில் இறை என்ற சொல்லின் பொருள் என்ன? இறைகடியன் என்றுரைக்கும் இன்னாச்சொல் வேந்தன் உரைகடிகி ஒல்லை கெடும். இக்குறட்பாவில் இறை என்ற சொல்லின் பொருள் என்ன? 25வது கொஸ்டின். ஆன்சர் பார்த்தலாம் 25. ஆன்சர் பார்த்தீங்கன்னா வேந்தன். நோட் பண்ணிங்க ஆப்ஷன் சி வேந்தன். 26வது கொஸ்டின்.
ஓடி வந்து கைகுலுக்க ஒருவரும் இல்லையா, உன்னுடன் நீயே கைகுலுக்கிக் கொள் என்ற வரிகளின் ஆசிரியர் யார்? ஓடி வந்து கைகுலுக்க ஒருவரும் இல்லையா, உன்னுடன் நீயே கைகுலுக்கிக் கொள் என்ற வரிகளின் ஆசிரியர். 26வது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா மு மேத்தா. ஆப்ஷன் சி மு மேத்தா. 27வது கொஸ்டின் மட்பாண்டம் இதில் அமைந்துள்ள புணர்ச்சி வகையை தேர்ந்தெடு. இதில் அமைந்துள்ள புணர்ச்சி வகையை சேர்ந்தது மட்பாண்டம். நோட் பண்ணிக்க. 27வது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா தெரிதல். நோட் பண்ணிக்க தெரிதல். 28வது கொஸ்டின் சதி வழக்கினில் சம்பந்தப்பட்ட தூக்கு கயிற்றில் தொங்க போகும் கடைசி கணத்திலும் கண்முன் நிறுத்தி பகத்சிங் பார்த்து பரவசப்பட்ட நாள் எப்படி பாருங்க. இந்த அடிகளின் யாருடையது எப்படி பாருங்க. சதி வழக்கினில் சம்பந்தப்பட்ட தூக்கு கயிற்றில் தொங்க போகும் கடைசி கணத்திலும் கண்முன் நிறுத்தி பகத்சிங் பார்த்து பரவசப்பட்ட நாள். இந்த அடிகள் யாருடையது? 28வது கொஸ்டின். 28 ஆன்சர் பார்த்தீங்கன்னா மீரா. நோட் பண்ணிங்க. ஆப்ஷன் டி மீரா. 29வது கொஸ்டின் மு மேத்தா அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்று தந்த நூல். மு மேத்தா அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்று தந்த நூல். 29வது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. நோட் பண்ணிங்க. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. 30வது கொஸ்டின் நான் வணங்கும் தெய்வங்கள் 3. முதல் தெய்வம் அறிவு, 2வது தெய்வம் சுயமரியாதை, 3வது தெய்வம் நன்னடத்தை. இது யாருடைய பொன்மொழி? 30வது கொஸ்டின் நான் வணங்கும் தெய்வங்கள் 3. முதல் தெய்வம் அறிவு, 2வது தெய்வம் சுயமரியாதை, 3வது தெய்வம் நன்னடத்தை. இது யாருடைய பொன்மொழி? 30வது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர். நோட் பண்ணிங்க. அம்பேத்கர். 31வது கொஸ்டின் அம்பேத்கர் பற்றிய கூற்று சரியான கூற்று இது. அம்பேத்கர் பற்றிய கூற்றுகளில் சரியானது. ஓகே. இவர் பரோடா மன்னரின் உதவியோடு மும்பை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் பெற்றார். 1915 பண்டைய கால இந்திய வணிகம் என்ற ஆய்வுக்கான முதுகலை பட்டம் பெற்றார். 1920ஆம் ஆண்டு பொருளாதார படிப்பிற்காக லண்டன் சென்றார். விடுதலை இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் இவரே. 4 ஆப்ஷன்ஸ். ஓகே. ஆன்சர் பார்த்தரலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. 4 ஆப்ஷனும் கரெக்டு. ஏபிசிடி 4ம் கரெக்டு. நோட் பண்ணிக்கங்க. 32வது கொஸ்டின் களம் ப்ளஸ் ஏரி சேர்த்தெழுதுக. களம் ப்ளஸ் ஏரி சேர்த்தெழுதுக. 32வது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தரலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா களம் ஏரி. நோட் பண்ணிங்க. ஆப்ஷன் டி களம் ஏரி. 33வது கொஸ்டின் இவ்வுலகம் யாரால் இயங்குவதாக திருவள்ளுவர் கூறுகிறார்? இவ்வுலகம் யாரால் இயங்குவதாக திருவள்ளுவர் கூறுகிறார்? 33வது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பண்புடைய சான்றோரின் வழியில் நடப்பதால். பண்புடைய சான்றோரின் வழியில் நடப்பதால் தான் பார்த்தீங்கன்னா இந்த உலகம் பார்த்தீங்கன்னா இயங்குவதாக திருவள்ளுவர் கூறுகிறார். 34வது கொஸ்டின் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எந்த ஆண்டு ஓர் அமைப்பை நிறுவினார்? அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எந்த ஆண்டு ஓர் அமைப்பை நிறுவினார்? 34வது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தரலாம். 34வது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1924. 1924 தான் பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு அமைப்பை நிறுவியிருப்பார். நோட் பண்ணிக்கங்க. ஓகே. 35வது கொஸ்டின் வெறுப்பு ஒப்பு ஊக்கம் மையல் வென்றிகள் இளமை மூப்பு. இவ்வரிகளில் மையல் என்ற சொல்லின் பொருள். மையல் அப்படின்ற சொல்லின் பொருள் என்ன? 35வது கொஸ்டின். 35 ஆன்சர் பார்த்தீங்கன்னா விருப்பம். மையல்னா விருப்பம். 36வது கொஸ்டின் எந்த ஆண்டில் மாநில சுயாட்சி வழங்குவதற்கான இந்திய அரசாங்க சட்டம் நிறைவேற்றப்பட்டது? எந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மாநில சுயாட்சி வழங்குவதற்காக இந்திய அரசாங்க சட்டம் நிறைவேற்றப்பட்டது? 36வது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1935. நோட் பண்ணிக்கங்க. 36. 37வது கொஸ்டின் ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது எந்த அணி? 37வது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பெரிதுமொழிதல் அணி. நோட் பண்ணிக்கங்க. பெரிதுமொழிதல் அணி. 38வது கொஸ்டின் 1924ஆம் ஆண்டு கூற்று 2 கூட்டிருக்காங்க. எந்த கூற்று சரின்னு பார்த்தலாம். 1924ஆம் ஆண்டு ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை என்ற அமைப்பு நிறுவப்பட்டது. ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை தாழ்த்தப்பட்ட மக்களின் கல்வி மற்றும் சமுதாய உரிமைக்காக போராடியது. 2வது கொஸ்டின் 2வது கூற்று. ஓகே. எந்தெந்த கூற்று சரின்னு பார்த்தலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 2ம் சரி. நோட் பண்ணிக்கோங்க. 39வது கொஸ்டின் பெரிதுமொழிதல் அணியில் டேஸ் மற்றும் இடம்பெறும். பெரிதுமொழிதல் அணியில் டேஸ் மற்றும் இடம்பெறும். 39வது கொஸ்டின். ஓகே. ஆன்சர் பார்த்தலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஓமை. நோட் பண்ணிங்க. ஓமை. 40வது கொஸ்டின் தேசிய அளவில் புகழ்பெற்ற காங்கேயம் காளைகள் எந்த மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கிறது? தேசிய அளவில் புகழ்பெற்ற காங்கேயம் காளைகள் எந்த மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கிறது? ஆன்சர் பார்த்தலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா திருப்பூர். நோட் பண்ணிங்க. திருப்பூர். 41வது கொஸ்டின் பண்ணின் தமிழ் இசை பாடலின் பலவை. இத்தொடரின் பண் என்ற சொல்லின் பொருள். பண் என்ற சொல்லின் பொருள் என்ன? 41வது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா இசை. பண்ணுனா இசை. நோட் பண்ணிக்கங்க.
42வது கொஸ்டின், என் பகைவரின் நாட்டில் இருந்து வந்தாலும் தாங்கள் தமிழ் புலவர் அல்லவா? இந்த கூற்று உரிமையானவர் யார்? என் பகைவரின் நாட்டிலிருந்து வந்தாலும் தாங்கள் தமிழ் புலவர் அல்லவா? இந்த கூற்றுக்கு உரிமையானவர் யார்? 42வது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தரலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா தொண்டைமான். நோட் பண்ணிங்க, தொண்டைமான். 43வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது எது? 4ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும், 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது, வினைத்தொகையில் வல்லினம் மிகாது, எழுவாய் தொடரில் வல்லினம் மிகும். 43வது கொஸ்டின், பொருந்தாதது எது அப்படின்றதான் கேள்வி. ஓகே, ஆன்சர் பார்த்தரலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா எழுவாய் தொடரில் வல்லினம் மிகும்னு சொல்லியிருக்காங்க, மிகாது. நோட் பண்ணிக்கங்க, அதுதான் கரெக்டு. 44வது கொஸ்டின், வடமாட கோவில் பகவருக்கு ஒன்றியல் இது எந்த ஆசிரியரின் அடிகள்? 44வது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா தமிழ் 3000 நூலின் ஆசிரியர். நோட் பண்ணிங்க, தமிழ் 3000 நூலின் ஆசிரியர். 45வது கொஸ்டின், நித்தம் நித்தம் பொறுத்து கொடுத்துருக்காங்க. நித்தம் நித்தம், திட்டுமுட்டு, சுண்ட, பேணுவியல். நித்தம் நித்தம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நன்கு எப்படின்னு பாருங்க, சாரி, நாள்தோறும். 45வது கொஸ்டின், நித்தம் நித்தம்னா நாள்தோறும், திட்டுமுட்டு அப்படின்னா பார்த்தீங்கன்னா தடுமாற்றம், சுண்ட அப்படின்னா பார்த்தீங்கன்னா நன்கு, பேணுவியல்னா பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு. பேணுவியல்னா பாதுகாப்பு. இந்த ஆப்ஷன் பாருங்கள், 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. 4 ஆப்ஷன்ஸில் எது கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. நோட் பண்ணிங்க, ஆப்ஷன் டி. 46வது கொஸ்டின், நிலம் தீ வலி வீசும் போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் என கூறுபவர் யார்? 46வது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர். ஆப்ஷன் பி, தொல்காப்பியர். 47வது கொஸ்டின் பார்த்துடலாம். கீழ்கண்ட கூற்றுகளில் எது தவறானது? கீழ்கண்ட கூற்றுகளில் எது தவறானது? சேவல் கூவும், குயில் கூவும், பால் பருக வேண்டும், பூ பறிக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பார்த்தரலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா பூ பறிக்க வேண்டும் அப்படின்றதான் தவறு. ஏன்னு பார்த்தீங்கன்னா பூ கொய்தல் வேண்டும். நோட் பண்ணிங்க, பூ கொய்தல் வேண்டும். 48வது கொஸ்டின், பொறுத்து கொடுத்துருக்காங்க. உணர்ச்சி வகையை சார்ந்த பொறுத்துக்க. ஓகே, சிறுபடை, மட்குடம், தமிழ்நாடு, மாங்கனி. சிறுபடை அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா கெடுதல் புணர்ச்சி. சிறுபடைனா கெடுதல் புணர்ச்சி. மட்குடம் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா திரிதல் புணர்ச்சி. தமிழ்நாடு அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா இயல்பு புணர்ச்சி. மாங்கனினா தோன்றல் புணர்ச்சி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு. நோட் பண்ணிங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 49வது கொஸ்டின், நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதான் என்று நம்பிக்கையூட்டும் வகையில் பாடல் தந்தவர் யார்? நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதான் என்று நம்பிக்கையூட்டும் வகையில் பாடல் தந்தவர் யார்? 49வது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா மு மேத்தா. ஆப்ஷன் ஏ, மு மேத்தா. 50வது கொஸ்டின், ரைட் என்பதன் தமிழ் சொல். ரைட் என்பதன் தமிழ் சொல் என்ன அப்படின்றதான் கேள்வி. 50வது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா சடங்கு. ரைட்னா சடங்கு. ஓகே, இதுவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம 50 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். மொத்தம் 50 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம 6th 7th 8th இதோட பார்த்தீங்கன்னா 8th கம்ப்ளீட் ஆயிரும். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா 9th 10th 11th 12th தான் இருக்குது. ஓகே, இதுக்கு முன்னாடி டெஸ்ட்டு அட்டன் பண்ணாதவங்க டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.